செக்ஷனில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என்னால் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நிறைய இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இதுக்கான பதில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஐபிபிஎஸ் அப்படின்னா என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு, அதாவது சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு பேங்க்குமே தனித்தனியாக எக்ஸாம் வச்சு வேக்கன்சியை ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க ஐபிபிஎஸ் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்க் போஸ்டிங்க்கு எனி டிகிரி எலிஜிபிள், பிஓக்கு எனி டிகிரி எலிஜிபிள், ஏஜ் லிமிட் அப்படின்னா 21லேருந்து 28 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளரிக்கலுக்கு வச்சுருப்பாங்க. பிஓக்கு 21லேருந்து 30 இந்த மாதிரி வந்து ஒரு ஆவரேஜாக வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகரி அதை பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் இல்லை எந்த ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளர்க் பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற என்ன போஸ்டிங் இங்கே வந்து ஐபிபிஎஸ்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங்கில் நீங்கள் சிஎஸ்சியோ ஐடியோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கில் ஐபிபிஎஸ் எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும். ஸோ இந்த போஸ்டிங் கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இதுக்கு வந்து சிஎஸ்சி ஐடி இது மட்டும் இல்லாமல் இசிஇ இஎன்ஐ இந்த மாதிரி முடிச்சவங்களும் எந்த வித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இந்த போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட சிலபஸும் மேக்ஸிமம் டெக்னிக்கலாக இந்த கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ அது ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதே போஸ்டிங்கில் ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து 4 இயர்ஸ் ரெலவெண்ட்டாக அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி இல்லை ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி முடித்தவங்க 4 இயர்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க.